தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி 3 நாள் போலீஸ் காவல் முடிந்து மகாவிஷ்ணுவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணி. வணக்கம் சுப்பிரமணி, விவரங்கள் என்ன? 3 நாட்கள் போலீஸ் காவல் முடிந்து மகாவிஷ்ணுவை சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு போலீசார் தற்போது ஆஜர்படுத்தி இருக்கிறார்கள். ஆன்மீக சொற்பொழிவு என்ற பெயரில் மாற்றுத்திறனாளிகளை இழிவாக பேசியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக சைதாப்பேட்டை போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தினார்கள். அதே போல இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணைக்காக அவரை 3 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை என்பது நடத்தப்பட்டது. இந்த 3 நாள் போலீஸ் காவலில் பல்வேறு கட்ட தகவல்கள் சிக்கியிருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மகாவிஷ்ணு சினிமா துறையில் பெரிய இயக்குநராக வர வேண்டும் என்ற ஆசையில் இருந்ததாகவும், அதே போல உதவி இயக்குநராக சிலரிடம் அவர் பணியாற்றி இருந்ததும் போலீசுடைய விசாரணையில் தெரிய வந்திருந்தது. அதன் பிறகு சினிமா துறையில் பெரிய வாய்ப்புகள் கிடைக்காத பட்சத்தில் தான் ஆன்மீக பேச்சாளராக அவர் மாறியதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருந்தது. அந்த ஆன்மீக பேச்சின் மூலமாக பணம் அதிக அளவில் சம்பாதித்ததாகவும் அவர் வாக்குமூலம் அளித்திருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த பள்ளியில், அரசு பள்ளியில் அவர் சொற்பொழிவாற்றுவதற்கு தனியார் தொண்டு நிறுவனத்தினுடைய காமாட்சி என்பவர் அவருக்கு வாய்ப்பு கொடுத்ததாகவும் அதற்காக பணம் பெற்றதாகவும் விசாரணையில் தெரிய வந்திருந்தது. அதனை வாக்குமூலமாகவும் போலீசார் பதிவு செய்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் மகாவிஷ்ணுவுடைய வங்கி கணக்குகள் ஆய்வு செய்யப்பட்டிருந்தது. அந்த வங்கி கணக்கில் அவர் 10 லட்சம் ரூபாய் பணம் வைத்திருந்ததாகவும், அந்த பணத்திற்குரிய விவரங்களை சேகரிக்கக்கூடிய பணியிலும் போலீசார் அடுத்த கட்டமாக ஈடுபட இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இவர் ஆன்மீக சொற்பொழிவு என்ற பெயரில் ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, கரிபியன் கடற்பகுதி அருகில் உள்ள தீவுகளில் இடங்கள் வாங்கி இருப்பதாக சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது தொடர்பாகவும் விசாரணை நடத்தியதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் நேரடியாக அவருடைய அலுவலகத்திற்கு அழைத்து சென்று அவரிடமிருந்து அவர் பயன்படுத்திய லேப்டாப் மற்றும் ஹார்ட் டிஸ்க் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதனை சைபர் ஆய்வகத்திற்கு போலீசார் அனுப்பியிருக்கிறார்கள். அவருடைய அலுவலகத்திற்கு சீல் வைக்கிறதுக்கான ஒரு திட்டமும் இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 3 நாட்கள் போலீஸ் காவல் முடிந்த நிலையில் அவர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் தற்போது ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் அவர் நீதிமன்ற காவலுக்கு சிறையில் அடைக்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணி.